தேர்தல் வர நேரத்துல, நாட்டாமை அவர்களே, எங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் தேர்தல் களத்திலே பணிபுரிவதற்கு பொறுப்புகள் இல்லாவிட்டால் எப்படி செயல்பட முடியும் என்ற ஆதங்கத்தை இன்னைக்கு எல்லாம் வெளிப்படுத்தாங்க. ஏன்னா, அந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டால் தான் நாங்க போய் பேச முடியும். இல்லாட்டி எங்கள வந்து அழைத்து பேச மாட்டார்கள். நாங்க சுறுசுறுப்பாக 17 ஆண்டு காலம் உங்களுடன் பயணிச்சிருக்கோம். நாங்க வந்து கடுமையான உழைப்பாளிகள், சிறந்த நிர்வாகிகளா உருவாக்கியிருக்கீங்க. இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியில் நீங்க எல்லாருமே சிறப்பா செயல்படுறீங்களப்பான்னு சொல்றாங்கன்ற பெருமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக அந்த பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று இருக்கிறது. தலைவருக்கு பொறுப்பு இல்லாம அந்த பொறுப்பு கொடுத்து என்ன பண்றது? என்ற எண்ணத்தையும் கடுமையாக இன்று பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் நீங்க சமத்துவ மக்கள் கட்சி மறுபடியும் துவங்கக்கூடாது என்பதையும் பதிவு செய்தார்கள் என்பதை சொல்லியிருக்கோம். நானும் பத்திரிகை சகோதரர் தான். நீங்க ஆவலாக இருக்கின்ற செய்தியை நான் சொல்லணும் இல்லையா? ஆனா அவங்க அதையும் பதிவு பண்ணாங்க. எல்லா கருத்துக்களையும் கேட்க வேண்டும். கருத்து சுதந்திரம் பெற்ற நாடாக இருப்பதாலும், கருத்து சுதந்திரத்தை வரவேற்பவனாக இருப்பதால், என்னதான் சொல்றாங்க? அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு? அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்.